பண்ணலாங்கிறத பார்க்குறேன் சொல்கிறேன். சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் தான் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் எது மூலியமாக கிடைக்கும்னா, குவிக் செலக்ட் அல்கோரிதம் மூலியமாக நம்மளுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ குவிக் செலக்ட் அல்கோரிதம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ குவிக் செலக்ட் அல்கோரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இட் சிமிலர் டு குவிக் சார்ட் அல்கோரிதம். குவிக் சார்ட் அல்கோரிதம் மாதிரியே தான் ஒர்க் ஆகும். ஸோ குவிக் சார்ட் அல்கோரிதம் வந்து நம்ம சேனல் இருக்குது. பார்க்கலைன்னா போய் செக் பண்ணுங்கள். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ வந்து குவிக் சார்ட் அல்கோரிதமில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பிவோட் எலிமெண்ட் கண்டுபிடிப்போம் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸில். ஸோ அந்த பிவோட் எலிமெண்ட்க்கு லெஸராக இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும், கிரேட்டராக இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ரைட் சைடில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் தான் கொண்டு போவோம். ஸோ அப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்டெப் 1 வந்து கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ்லேருந்து ஒரு ரேண்டம் பிவோட் கண்டுபிடிப்போம். ரேண்டம் பிவோட் எலிமெண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ ரேண்டம் பிவோட் எலிமெண்ட் கண்டுபிடிப்போம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இப்போ இந்த ரேண்டம் பிவோட் எலிமெண்ட் கண்டுபிடிச்ச பிறகு என்ன பண்ணுவோம்னா, பிவோட் அட் லாஸ்ட். ஸோ அப்போ வந்து ஸ்டெப் 2ல வந்து மூவ் பிவோட் டு லாஸ்ட். பிவோட் டு லாஸ்ட், அதாவது அந்த கண்டுபிடிக்கிற அந்த ரேண்டம் பிவோட்டை வந்து நான் லாஸ்ட் எலிமெண்ட்டாக மூவ் பண்ணிடுவேன். ஸோ தட் இப்போ வந்து எனக்கு சப்போஸ் -2 தான் பிவோட் அப்படின்னா, இதை வந்து லாஸ்ட் இண்டெக்ஸ்க்கு மூவ் பண்ணிடுவேன். இந்த 1,1 இருக்கு இல்லையா, அது இங்கே வந்துடும். வந்துட்டு நம்ம வந்து இந்த மிச்சம் இருக்கிற அந்த அதாவது n-1க்கு முன்னாடி எலிமெண்ட், லாஸ்ட் எலிமெண்ட்டை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம வந்து சார்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இதோட மூவ் பிவோட் டு லாஸ்ட்ங்கிற ஸ்டெப்போட ப்ராசஸ். ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பார்ட்டிஷன் பண்ணுவோம். பார்ட்டிஷன் எப்படி பார்ட்டிஷன் பண்ணுவோம் அப்படின்னா, சச் தட் பார்ட்டிஷன் த பிவோட். ரேண்டம் பிவோட் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதா வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஸ்டெப்பாக சொல்லியிருந்தேன். ரேண்டமாக இருக்க பிவோட். ஸோ ரேண்டமாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன கிளாஸ் யூஸ் பண்ணுவோம், ரேண்டமாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரேண்டம்ங்கிற கிளாஸ் இருக்குது. ஸோ ரேண்டம் r is equal to நியூ ரேண்டம் ஆஃப் அப்படி கொடுத்தேன்னா எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிரும் ரேண்டம் கிளாஸ்க்குள்ள. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ரேண்டம் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு ரேண்டமான இன்டீஜர் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நான் r.next int of ஓகே, நான் 16 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். r.next int of 16 நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து 0லேருந்து 5 வரைக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்டீஜர் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் ஆனால் அந்த பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன நம்பர் வருதோ அதை விட லெஸ் தென் 1. ஏன்னா இது எக்ஸ்க்ளூசிவ்னா இந்த நம்பர் ஜென்ரேட் ஆகாது, பட் அதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் எனக்கு ஜென்ரேட் ஆகும். அப்போ நான் இந்த r.next int of மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறேன். கமெண்ட் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது கோடில் வராது, பட் இந்த லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறேன், int pivot index. நம்ம வந்து எலிமெண்ட்டை கண்டுபிடிக்க